மனுஷங்களை உயிரோடு சாப்பிடக்கூடிய பழங்குடி மக்கள் வாழக்கூடிய ஒரு காட்டுக்குள்ள போய் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் மாட்டிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே இந்த காட்டையும் காட்டுல இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களையும் எப்படியாவது காப்பாற்றணுங்கிறதுக்காக இந்த காட்டுக்குள்ள வந்தவங்க. ஆனா தெரியாதனமா இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. இவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு வெளியே போறாங்க அப்படிங்கறத த கிரீன் இன்ஃபர்னோ படத்துடைய கதை. படத்தோட ஸ்டார்டிங் சீனே பாத்தீங்கன்னா அமேசான் காடுகளை அழிக்கிறதுக்காக நிறைய பிரைவேட் கம்பெனி எல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுடைய வாழ்க்கையை பத்தின படமா இது இருக்கும்னு நமக்கு தெரிய வருது. கட் பண்ணோம்னா நம்ம இங்க அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்ல ஹீரோயின் படிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் பேரு ஜஸ்டின் வந்துட்டு சோஷியல் ஒர்க்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட். அன்னைக்கு கிளாஸும் பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கக்கூடிய வித்தியாசமான பழங்குடியின மக்களுடைய கலாச்சாரத்தை பத்தி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு அந்த கிளாஸே பயங்கர ஷாக்ல இருக்கு. ஈவினிங் பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு ஈவினிங் இன்னொரு மீட்டிங் இருக்கு, நீ எல்லாம் வா, எல்லாம் ஜாலியா இருக்கும், என்விரான்மெண்ட் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றா. சுற்றுச்சூழலை பத்தி சொல்லணுங்கிறதுக்காக இந்த பொண்ணு அந்த மீட்டிங்ல வந்து கலந்துக்கிறா. அங்க போனா அலாண்ட்ரோ அப்படின்னு ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க. இவன் ரொம்ப தீர்க்கமான முடிவுகள் எடுக்கக்கூடியவன், ரொம்ப நல்லா பேசுவான். அது இல்லாம சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், நிறைய மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை வந்துட்டு எப்பவுமே சொல்லுவான். ஜஸ்டினும் அதே மாதிரியான கருத்துக்கள் இருக்க பெண்ணு தான். அதனால இவன் கூப்பிட்ட ஒரு மீட்டிங்க்கு அவளும் வந்து அட்டென்ட் பண்றான். இவன் வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்றான். அமேசான்ல இருக்கக்கூடிய ஒரு காட்டை வந்துட்டு ஒரு பிரைவேட் பெட்ரோலியம் கம்பெனி அழிக்க போகுது. அதுக்காக அங்க இருக்கக்கூடிய மரத்தை அழிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப நம்ம அதை எல்லாத்தையுமே போயிட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணணும். ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது இது எல்லாத்தையுமே நம்ம லைவா நெட்ல போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் இந்த உலகத்துக்கு அந்த காட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியும், அந்த காட்டை நம்மளால காப்பாற்ற முடியும்னு சொல்றாங்க. இப்படி எல்லாம் செய்யறதுனால நம்ம அந்த பழங்குடியின மக்களுக்கான வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். இவனும் ஒரு நல்ல விஷயத்த சொல்றாங்கிறங்காட்டிக்கு எல்லா குரூப்புமே சேர்ந்து நாங்களும் கூட வரோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ ஒரு டீம் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து இப்போ அந்த அமேசான் காட்டுக்குள்ள போக போறாங்க. ஜஸ்டினோட அப்பா வந்துட்டு ஐக்கிய நாடுகள் சபை இருக்கு இல்லையா, அதுல வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பதவியில் இருப்பாங்க. அதனால இவங்க அப்பா கிட்ட ஏதோ ஒரு பொய் சொல்லிட்டு இவளும் அந்த டீமோட சேர்ந்து இப்போ அமேசான் காட்டுக்குள்ள போக போற ஒரு பிரைவேட் ஜெட் எடுக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய அலாண்ட்ரோடைய ஃப்ரெண்டு தான் வந்துட்டு எல்லாத்துக்கான ஸ்பான்சர் பண்றாங்க. போற வழியில ஒரு ஹோட்டல் எல்லாரும் ஸ்டே பண்ணிட்டு அவங்களுடைய பயணத்தை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சின்ன கப்பல்ல போறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா அமேசான் காட்டுக்குள்ள போறாங்க. நல்லபடியா போய் அந்த அமேசான் காட்டுக்குள்ள இறங்கின உடனே இவங்க எல்லாருமே ஒரு யூனிஃபார்ம் போட்டுக்கிறாங்க, மாஸ்க்கும் போட்டுட்டு ஹெல்மெட் போட்டுக்கிறாங்க. எல்லாருமே அங்க என்னென்னலாம் நடக்குதோ எல்லாத்தையும் அவங்களுடைய போன்லயே வந்து லைவா ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி பண்றதை பார்த்த உடனே அங்க இருக்கக்கூடிய லோக்கல் மிலிட்ரி ஆளுங்கெல்லாம் வந்து இறங்கிடுறாங்க. அந்த கம்பெனி ஆளுகளும் வந்து இவங்களை பயங்கரமா திட்டுறாங்க. இவங்களை புடிச்சிட்டு போலான்னு பார்க்கும்போது எல்லாருமே அவங்கவுங்க புல்டோசர்ல வந்துட்டு அவங்களே கட்டியிருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஜஸ்டினோட போட்டு மட்டும் விலகி இருக்கும். ஜஸ்டினை ஒரு மிலிட்ரிக்காரன் பிடிச்சிட்டு அவனை கன் பாயிண்ட்ல வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கா. அலாண்ட்ரோ கொஞ்சம் கூட பயப்படாம அவங்க அப்பா எவ்வளவு பெரிய வக்கீல் தெரியுமா, ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்காரு, அவளை தொட்டுப்பாரு அப்புறம் தெரியும் உனக்கு அந்த மாதிரி எல்லாம் சொன்ன உடனே இது எல்லாமே லைவ் ஸ்ட்ரீம்ல ஓடிக்கிட்டு இருக்கிறதும் எல்லாரும் பாத்துடுறாங்க. ஐயோ இது நிறைய பிரச்சனை ஆகுமோ அப்படின்ட்டு அவங்க வந்துட்டு எல்லாத்தையுமே விட்டுறாங்க. விடும்போது கரெக்டா அந்த லைவ் ஸ்ட்ரீம் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸும் பார்த்திருப்பாங்க. உடனடியாக அந்த இடத்துல லோக்கல் போலீஸும் வந்துருவாங்க. வந்த உடனே இவங்களை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த டீம் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸையும் வந்துட்டு ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம ஜஸ்டினுடைய ஃப்ரெண்டு வந்துட்டு அந்த ஆளுக்கு கொஞ்சம் பணமும் கொடுக்கறனால இவங்கெல்லாம் நல்லபடியா மறுபடியும் அவங்களுடைய பிரைவேட் ஜெட்ல ஏறி சந்தோஷமா இவங்களுடைய வெற்றியை வந்துட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் நம்ம லைவ் ஸ்ட்ரீமை பார்த்திருக்காங்க. நம்ம பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டோம்னு எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஆனா ஜஸ்டின் மட்டும் லைட்டா கோவத்திலேயே இருக்கா. திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த ஜெட்டு சுத்தமா கட்டுப்பாட்டை இழந்துருச்சு. பைலட்னால அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நிறைய பேர் வந்துட்டு உள்ளுக்குள்ளே நம்ம சாக போறோங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. திடீர்னு அங்க எங்கேயும் ஜெட்டு இடிக்க ஆரம்பிச்சு கம்ப்ளீட்டா உடைய ஆரம்பிச்சிருச்சு. பின்னாடி இருக்க காக்பிட் உடஞ்சு விழுந்த உடனே உள்ள இருக்கக்கூடிய நிறைய பேர் வெளியே விழுகுறாங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கீழே வந்து கிராஷ் ஆகி விழுகுறாங்க. பயங்கரமான சத்தம் கேக்குது. அப்பன்னு பார்த்து உள்ளுக்குள்ள இருக்க ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு வெளியே சதறி அடிச்சு செத்து போயிட்டாங்க. ஜஸ்டினுடைய ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் இறந்துட்டாங்க. அது ஓடிட்டு வந்த பைலட்டும் இறந்துட்டாங்க. யார் யார் உயிரோடு இருக்காங்கன்னு பாக்குறாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் அங்க வந்துட்டு தப்பிச்சிருக்காங்க. அலாண்ட்ரோவோ அவளுடைய காதலியும் வந்துட்டு உயிரோடு இருக்காங்க. இப்ப வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ள வந்துட்டு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சத்தம் கேட்கிற இடத்த வந்துட்டு நோக்கி போலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. என்னடான்னு போய் அலாண்ட்ரோவுடைய லவர் தான் ஃபர்ஸ்ட் போய் பாக்குறா. அப்ப போய் பார்க்கும்போது எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவசரப்பட்டு யாரும் போகாதீங்கன்னு சொல்றதுக்குள்ள அலாண்ட்ரோவோட லவர் அங்க ஏதோ சத்தம் வருதுன்னு பாக்குறதுக்காக போற. திடீர்னு ஒரு அம்பு வந்து அவ கழுத்திலேயே குத்திடுது. அவ சுதாரிச்சு எந்திரிக்கிறதுக்குள்ள இன்னொரு அம்பு அவன் நெத்திலேயே போடுறாங்க. அப்பவே அந்த பொண்ணு இறந்து போயிடுறா. அப்பதான் இவங்களுக்கெல்லாம் தெரிய வருது இங்க வந்துட்டு வேறொரு பழங்குடியின மக்கள் வந்து இவங்களை கொண்டுகிட்டு இருக்காங்க. பயத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளாரையே ஒவ்வொருத்தங்களா அவங்க போட்டு தள்ளிக்கிட்டே இருக்காங்க. அம்புகளோட வேகத்தை இவங்களால தாக்கு பிடிக்கவே முடியல. ஜிபிஎஸ் கண்டுபிடிச்சா இங்க இருந்து எப்படியா தப்பிச்சிடலான்னு ஒருத்தன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ள அவனும் அம்பு தாக்கி மயக்கம் போட்டு விழுந்தான். அங்க இருக்க எல்லாத்தையும் தாக்கி ஒரு சின்ன படகுல போட்டு
அவங்க இருக்கக்கூடிய அந்த தீவுக்கு தூக்கிட்டே வந்துடுறாங்க. அவங்கள எல்லாத்தையும் பார்த்த உடனே அந்த தீவில் இருக்க மனுஷங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்களுக்கு நிறைய சாப்பாடு மொத்தமாக கிடைச்சிருச்சுன்னு நினச்சி இஷ்டத்துக்கு அவங்கள வச்சு விளையாட ஆரம்பிச்சிடறாங்க. பெரிய ஆளு சின்ன ஆளுன்னு எல்லாருமே இவங்க கிட்ட ரொம்ப கொடூரமாக நடந்துக்கிறாங்க. இவங்க உள்ளுக்குள்ளே வந்துட்டு வரும்போது தான் நிறைய பொணங்க தொங்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. பொணங்களுடைய உடல் பாகங்களும் அங்கே எங்கே இருக்குது. இதை பார்த்த உடனே இவங்கெல்லாம் நரமாமிசம் சாப்பிடக்கூடிய பழங்குடியின மக்கள்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சு போகணும், இல்லைன்னா நம்மளையும் இவங்க சாப்பிடுவாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் மஞ்சள் பெயிண்ட் அடித்த ஒரு குரூப்போட தலைவி வந்துட்டு வரா. இவங்களை எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிட்டு எல்லாத்தையும் தூக்கி சிறையில் போடுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. இப்போ அலாண்ட்ரோ கையில் ஒரு ஃபோன் இருக்குது, ஆனால் சுத்தமாக சிக்னல் இல்லை. சிக்னல் கிடைச்சா எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சிடலான்னு யோசிக்கிறாங்க. அதுக்குள்ளே சுற்றி வர எல்லாருமே நின்று இவங்கள பயங்கரமாக மென்டல் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆளை கூட்டிகிட்டு தனியாக போயிட்டு ஒரு பாறை மேலே படுக்க வச்சு அவனுக்கு குடிக்கிறதுக்கு ஏதோ கொடுக்குறாங்க. குடிச்ச உடனே அவன் லைட்டாக மயக்கம் போட்டுறான். அப்போ அவனை ஒரு பாறை மேலே படுக்க வச்சு அந்த குரூப் தலைவி 2 கண்ணையும் நோண்டி எடுத்துறா. இதெல்லாம் பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பொறுக்கவே முடியல. எவ்வளவோ கத்தி பார்த்தும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரு தலைவன் வந்துட்டு கையை காலுன்னு எல்லாத்தையும் தனித்தனியாக பிச்சு எடுத்து அது எல்லாத்தையும் சமைக்கிறதுக்காக கொடுக்குறான். அங்கே இருக்கிற எல்லாரும் அதை சந்தோஷமாக வாங்கிட்டு போய் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சிலர் அதை பச்சையாகவே சாப்பிட்றாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அடுத்து நான் தான் சாக போகிறேன், நீ தான் சாக போகிறேன்னு அவங்க புலம்புறதையெல்லாம் அங்கே இருக்க குட்டி பசங்க பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா அலாண்ட்ரோ ஒரு விஷயத்த சொல்கிறான். அலாண்ட்ரோவும் அவனுக்கு ஃபண்டிங் கொடுத்த வந்த அந்த ஃப்ரெண்டும் தான் சேர்ந்து இவங்க எல்லாத்தையும் இங்கே பிளான் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அதாவது இப்போ இருந்த அந்த குரூப் இருக்காங்க இல்லையா, பெட்ரோலியம் எடுக்கிறதுக்கு, அவங்களெல்லாம் துரத்துனதுக்கு அப்புறம் இவங்க வந்துட்டு அந்த இடத்த ஆக்கிரமிக்கலாம், அதனால நமக்கு நிறைய பணம் கிடைக்குங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த காரியத்தெல்லாம் செஞ்சோன்னு இவன் வந்துட்டு இவங்க கிட்ட ஓப்பனாக சொல்கிறான். யூஎன்ல இவங்க அப்பா வந்துட்டு இருக்கிறதுனால ஜஸ்டின்னால நமக்கு ஹெல்ப் இருக்குன்றனால தான் ஜஸ்டினை பிளான் பண்ணி நாங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்தோங்கிற மாதிரி உண்மையெல்லாம் சொல்லிடுறான். இதெல்லாம் கேட்ட உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸு பயங்கர கோவப்படுறாங்க. இவன் செல்ஃபிஷ்னஸ்னால தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம்னு நினச்சிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் ஜஸ்டின் கழுத்தில் மாட்டிருந்து ஒரு ஃப்ளூட் மாதிரியான டிவைஸ் வச்சு அங்கே இருக்க ஒரு குட்டி பொண்ணுக்கு விளையாட்டு காமிச்சிக்கிட்டு இருக்கா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கவங்க எல்லாருமே அந்த 3 பொண்ணுங்களையும் வெளியே இழுத்துட்டு வந்துடுறாங்க. 3 பொண்ணுங்களையும் வந்து நிறைய டச் பண்ணி பார்த்துட்டு அந்த பொண்ணில் யார் வெர்ஜின் அப்படின்னு செக் பண்ணுறாங்க. அதில் ஜஸ்டின் மட்டும்தான் வெர்ஜின்னு தெரிஞ்ச உடனே ஜஸ்டினை மட்டும் ஒரு மயக்கப்பொடி போட்டு தனியாக இழுத்துட்டு போயிடறாங்க. மிச்ச 2 பொண்ணுங்களையும் அங்கே இருக்கக்கூடிய கூண்டுக்குள்ளே போட்டுடுறாங்க. அந்த பொண்ணுங்க எப்படியாவது தப்பிக்கணும், இங்கேயே இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அலாண்ட்ரோவுடைய ஃபோன் எடுத்து ரிங்டோனை வச்சு அது தூரத்தில் வந்துட்டு வீசிடுறாங்க. அந்த ஃபோனுடைய சவுண்டை கேட்டு எப்படியாவது அந்த இடத்துக்கு போயிட்டு நீ எங்கே டவர் கிடைக்குமோ அங்கே தகவல் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பொண்ணு வந்துட்டு எந்திரிச்சு போயிட்டு இருக்கா. அதுக்குள்ள ஜஸ்டினுக்கு வந்துட்டு ஏதேதோ பூஜைகள் செஞ்சு முகத்துல எல்லாம் நிறைய மார்க்ஸை போட்டு அவள் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி திருப்பி கொண்டு வந்து அந்த கூண்டுக்குள்ளாரே விட்டுறாங்க. என்ன நடந்துச்சுன்னு கூட அவளுக்கு தெரியல. ஏன்னா அவள் உள்ள போன உடனே மயக்கம் போட்டு விழுந்துடுறேன்னு சொல்லிடுறாங்க. இப்போ அந்த பசங்க எல்லாம் சேர்ந்து இவங்களுக்கு சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் உணவு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதில் ஒரு பொண்ணு சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் பார்த்தா அது அவளுடைய ஃப்ரெண்டோடைய உடம்புன்னு அவளுக்கு தெரிய வருது. அவனுடைய டேட்டூ வச்சு அவள் கண்டுபிடிச்சி இவ்வளோ நேரம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது நம்ம ஃப்ரெண்டோட உடம்புன்னு தெரிஞ்ச உடனே அந்த பொண்ணுக்கு பயங்கரமான ஷாக் ஆகிடுது. அவன் கையில் இருக்க டேட்டூ வச்சு தான் அவள் கண்டுபிடிப்பான். இப்படியெல்லாம் நடந்ததை அவளால் ஏற்றுக்க முடியாமல் அவள் கையில் இருக்க போலை வந்துட்டு உடச்சி அவள் கழுத்தை அவளே அறுத்துக்கிட்டு அவள் செத்து போயிடுறா. இவள் செத்து போனதுக்கு அப்புறமா வேற வழி இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய ஒருத்தன் அவள் வாய்க்குள்ளே கஞ்சாவை போட்டு திணிச்சு வச்சிடறான். ஏன்னா அதவால் வந்துட்டு எப்படி அந்த ஆளுங்க சாப்பிடுவாங்க, சாப்பிடும்போது இந்த கஞ்சாவுடைய தாக்கத்தினால அவங்க போதை ஆயிடுவாங்க, நம்மளும் எப்படி அதை தப்பிச்சிடலான்னு யோசிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணுடைய உடம்பை கஞ்சா இருக்கிறது தெரியாமல் எடுத்துகிட்டு போய் கட் பண்ணி சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடறாங்க. இந்த கேப்பை பயன்படுத்தி எல்லாம் தப்பிச்சு போயிடலான்னு ட்ரை பண்ணும்போது 3வது ஆளாக ஒருத்தன் எந்திரிக்கலான்னு ட்ரை பண்ணுவான். அந்த நேரத்தில் அலாண்ட்ரோ அவன் மேலே ஒரு அம்பை குத்தி அவனை மயக்கம் போட வச்சுருவாங்க. எப்படி என்னை தேடிட்டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப் வருவாங்க, அவங்க நம்மளை காப்பாற்றுவாங்க, அது வரைக்கும் நம்ம 2 பேரும் உயிரோடு இருக்கணும். சப்போஸ் நான் மட்டும் இருந்தேன்னா என்னையும் அவங்க சமைச்சு சாப்பிட்ருவாங்க, அதனால இப்போ உன்னையும் இந்த மாதிரி பண்ணிட்டேன், அதனால ஃபஸ்ட்டு உன்னை சாப்பிடுவாங்க, எனக்கு வந்துட்டு டைம் கிடைக்கும், அதுக்குள்ளே என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன காப்பாற்றிடுவாங்கன்னு அவன் ரொம்ப சுயநலமாக யோசிக்கிறான். இப்போ அந்த 3வதாக குத்துப்பட்டான் இல்லையா, அவன் வந்துட்டு அரை மயக்கத்தில் இருக்கான். இவங்க எல்லாரும் போதையில் தான் இருக்காங்க, அதனால இவங்களை எப்படியாவது டாட்டிக்கலாக ஏமாத்திடலான்னு அந்த பையன் பேசிகிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறான். ஆனால் அதுக்குள்ளே இவனை உயிரோடவே வந்து எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே கஞ்சா போதையில் இருந்ததுனால உயிரோட இவங்க சாப்பிட்றத அந்த பையனால் பொறுக்க முடியாமல் நரக வேதனை அனுபவிச்சு அந்த பையன் செத்து போயிடுறான். ஜஸ்டினும் அவன் ஃப்ரெண்டும் ஒரு வழியாக ஒரு ஆற்ற கிடக்கும்போது ஜஸ்டின் தெரியாமல் தண்ணிக்குள்ளே விழுந்துடுறா. எப்படியாவது அவங்க விமானம் அடிப்பட்ட இடத்துக்கே போயிடலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்காங்க. போகிற வழியெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுடைய பொண்ணுங்க அங்கேயும் இங்கேயும் செதறி கிடக்கிறத பார்த்து இவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. எப்படியாவது அங்கே தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்குன்னு யோசிக்கும் போது ஒரு ஃப்ரெண்டோடைய பாக்கெட்லேருந்து ஒரு ஃபோன் ரிங் ஆகுது. அந்த ஃபோனை எடுக்கலான்னு இவங்க சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள மறுபடியும் அவங்ககிட்டயே இவங்க மாட்டிக்கிறாங்க. விடிஞ்சு பார்த்தா நம்ம ஜஸ்டினுக்கு உடம்புல எந்த வித துணியும் அவங்களோட நடைமுறைப்படி கொடூரமான நிறைய சடங்குகளை ஜஸ்டின்
ஜஸ்டினுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதே நேரத்தில் அந்த பையன் இருக்கான் இல்லையா, அவன் உடம்புல ஏதோ ஒரு பச்சை கலர் பொடியை தேய்ச்சி விடுறாங்க. நிறைய விஷ எறும்புகள் அவனை கடிக்க ஆரம்பிக்குது. அவன் வழியில் துடிக்கிறான். இது எல்லாத்தையுமே அலாண்ட்ரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். ஜஸ்டின் மேலே ஏதேதோ மந்திரங்கள் எல்லாம் சொல்லி அவளை ஒரு பூஜைக்கு தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரமாக பார்த்து அலாண்ட்ரோ சொன்ன மாதிரியே 2வது குரூப் அந்த காட்டுக்குள்ள மரங்களை வெட்டுறதுக்காக வந்திருக்காங்க. அவங்களெல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்காக இவங்கெல்லாம் போயிடுறாங்க. அந்த நேரத்தில் அலாண்ட்ரோ பக்கத்தில் ஒரு குட்டி பொண்ணு காவலுக்கு நிறுத்தி வைக்கிறாங்க. ஃப்ளூட் மாதிரி வாசிச்சு காமிச்சு ஒரு பொண்ணு ஃப்ரெண்டு பிடிச்சா இல்லையா, அவன் வந்து ஜஸ்டினுடைய கட்டில் அவுத்து விட்றா. ஜஸ்டின் ஃப்ரீயான உடனே நேரம் அவன் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு அவனுடைய கட்டுக்குள்ளே அவுத்து விடுறான். அவன் பயங்கரமான வழியில் இருந்ததுனால தயவு செஞ்சு எனக்கு கொன்றுங்கிற மாதிரி கெஞ்சி கேட்குறான். அந்த நேரத்தில் அவன் வழியை புரிஞ்சுக்கிட்டு அங்கே இருக்க குட்டி பொண்ணு அவன் மூஞ்சியில் ஒரு மந்திர பொடியை வீசி அவனை கொலை பண்ணிடுறா. அலாண்ட்ரோ எப்படியாவது என்னை காப்பாத்துன்ற மாதிரி சொல்றா. இத்தனை பேர் செத்ததுக்கு காரணம் நீதானன்றதுக்காக அந்த பொண்ணு அவனை காப்பாத்தாம அங்கிருந்து ஓடிடுறா. இப்போ அந்த குட்டி பொண்ணுடைய ஹெல்ப்பால ஜஸ்டின் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் அவன் முழுசா தப்பி ஒரு பக்கம் காவலுக்கு ஒரு குட்டி பையன் நின்றுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஒரு கருஞ்சிறுத்தை உட்காந்துக்கிட்டு இருக்கு. எப்படியாவது அந்த கருஞ்சிறுத்தையாவது ஃபேஸ் பண்ணிடலாம், இவனுங்களும் ஃபேஸ் பண்ண முடியாதுங்கிற தைரியத்தில் அந்த கருஞ்சிறுத்தையை தாண்டி இந்த ஜஸ்டின் வந்துட்டு அந்த நதியை கறந்து போறான். நல்ல வேலையா அந்த கருஞ்சிறுத்தை இவ்வளவு எதுவும் ஜஸ்டின் அந்த கூட்டத்துல இருந்து வந்து யாராவது தன்னை பிடிச்சிருவாங்களோன்னு பயந்து பயந்து ஓடிக்கிட்டு இருக்கா. ஆனா அவங்க எல்லாருமே வந்து காட்டாளிக்கு வந்து கும்பல் கிட்ட போராடிக்கிட்டு இருக்காங்க. அதனால ஜஸ்டினை யாரும் அவ்வளவா கவனிக்கல. நேராக போய் அங்க கரை சேர்றதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த காட்டாளிக்கு வந்து கும்பல் கூட இவங்க எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. நிறைய மிலிட்ரி ஆஃபீஸர்ஸும் அவங்க கூட வந்திருக்காங்க. அவங்க கிட்ட எப்படியாவது பேசி தப்பிச்சிடலான்ட்டு ஜஸ்டினும் போறா. ஆனா அவளுடைய உடையும் அவளுடைய தோற்றமும் வித்தியாசமா இருந்ததுனால அவங்க யாரும் இவளை நம்பல. இவளும் வந்துட்டு அந்த டீம்னு நினைச்சிட்டாங்க. கடைசியா இவ வந்துட்டு இவளை ப்ரூவ் பண்ணிடுவா. அதுக்குனால இவங்க வந்துட்டு இவளை பத்திரமா ஹெலிகாப்டர்ல வச்சு கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. இவ மேல இருந்து பாக்குறா. அங்க வந்துட்டு அலாண்ட்ரோ இருக்கிறது இவளுக்கு தெரியும். இருந்தாலும் இங்க வந்து விசாரணையில யாருமே உயிரோடு இல்லை, எல்லாருமே இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றா. அலாண்ட்ரோவை பத்தி இவ எதுவுமே சொல்லல. அது மட்டும் இல்லாம அந்த கூட்டத்தில் இருந்த எல்லாருமே ரொம்ப நல்லவங்க, அந்த பழங்குடியினர்ல யாருமே வந்துட்டு கெட்டவங்க கிடையாது, அவங்க தான் எங்களை காப்பாற்ற ட்ரை பண்ணாங்க, இருந்தாலும் மற்ற எல்லாருமே இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி ஜஸ்டின் அவ ஐக்கிய நாடுகள் சபை கிட்ட வந்துட்டு சொல்லிட்டு இருப்பா. இதெல்லாம் எதுக்காகன்னா அப்படி சொல்றதன் மூலியமா அந்த பழங்குடியினரை யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க, அவங்க பத்திரமா இருப்பாங்கன்னு இவன் நம்பினா. கிளைமேக்ஸ்ல அலாண்ட்ரோவோடைய தங்கச்சி ஃபோன் பண்ணி ஜஸ்டின் கிட்ட நான் உங்களுக்கு ஒரு போட்டோ அனுப்பியிருக்கேன் பாருங்கன்னு சொல்றான். அது ஓபன் பண்ணி பார்க்கும்போது அலாண்ட்ரோ கருப்பு கலர் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு ஒரு சேட்டலைட் இமேஜில் நிற்கிற மாதிரி தெரியுது. அது எதை குறிக்குதுன்னா அங்க இருக்கக்கூடிய பழங்குடியினர் தலைவரா அவன் ஆயிட்டாங்கிற மாதிரி படத்தை வந்துட்டு முடிச்சிருக்காங்க. இந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ரொம்ப மனசு பலவீனமா இருக்கவங்க இதை பார்க்க வேண்டாம். ஜஸ்டின் நாங்க அலாண்ட்ரோ மாட்டி இருக்கிறது சொல்லாம விட்டது சரியா தப்பா அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த நரேஷனும் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.